7th லெசன் சரியான நீளம். சரியா சாமி? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் திட்டமற்ற அளவுகளின் பெயரையும் திட்டமாக இருக்கக்கூடிய அளவுகள் தான் வந்து மீட்டர், சென்டிமீட்டர் இதெல்லாம். இந்த மாதிரி நம்ம கையில் அளக்கிறது, காலில் அளக்கிறது, இந்த மாதிரி அளவைகளை திட்டம் இல்லாத அளவைகள், அப்ராக்சிமேட் அளவைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கையில் அளக்குறோம்ல, அது வந்து சான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேப்பா. முழங்கையில் அளப்போம்ல, இந்த மதுரை பக்கம்ல மல்லிகைப்பூ பூவெல்லாம் முளத்தில் தான் அளப்பாங்க, கை அளவையில் அளப்பாங்க, அது வந்து முழம். அடுத்தது காலில் அளப்பாங்கள, பாதத்தில், அது வந்து காலடி. சரியா? 2 பாதத்தையும் சேர்த்து அளக்கிறது தப்பி. பொருள்களின் பெயர். இப்போது சானில் நம்மளால் எதை அளக்க முடியும்னா மேசையை அளக்க முடியும். முளத்தில் வந்து பூச்சரத்தை அளக்கலாம். கால் அடியில் மிதியடி இருக்குல்ல, அதெல்லாம் அளக்கலாம். தப்பியில் வந்து வகுப்பறை இருக்குல்ல, ஸ்பேஸ் ஜாஸ்தி இல்லையா, 2 காலையும் உபயோகப்படுத்தி நம்ம அளக்கிறோம். சரியாடாமா? அடுத்தது பதிவு செய்க. வரிசை எண், குழந்தையின் பெயர், ஒரு பெயர் போட்டுக்கோ. உங்கள் கரும்பலகை இருக்கும்ல, கரும்பலகைனா பிளாக் போர்டு, மிஸ் எழுதுவாங்களா, பாடெல்லாம் நடத்துவாங்களா, அதுதான் கரும்பலகை. கரும்பலகையில் அந்த பையனோட கையில் அளந்தா எத்தனை கையளவை வருது, முழங்கையில் எத்தனை அளவாக வருது, பென்சில் அளத்துனா எத்தனை அளவாக வருது அப்படின்னு ஒருத்தரும் அளந்து அந்த அளவையே இதில் எழுத வேணும் தங்கம். இது வந்து உன்னுடைய வகுப்புக்கு ஏற்ற மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். ஒருத்தனுடைய கை நீளமாக இருந்ததுன்னா அளவு கொஞ்சம் கம்மியாக வரும், கை குட்டியாக இருந்ததுன்னா அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஆளை பொறுத்து இது வந்து வேறுபடும். அட்டவணையை உற்று நோக்கி சரியான விடையை எழுதுக. எந்த அளவியால் அளக்கும்போது ஒரே மாதிரியான அளவீடுகள் கிடைத்தன அப்படின்னா, பென்சிலில் அளக்கும்போது பென்சில் எல்லா பையனோட பென்சிலும் ஒரே அளவு தான் இருக்கும், ஒரே மாதிரி அளவு நமக்கு கிடைக்கும். எந்தெந்த அளவைகளால் அளக்கும்போது வேறுபட்ட அளவீடுகள் கிடைத்தன. பார்த்தீங்கன்னா இந்த கையை ஒருத்தன் வந்து ஹைட்டாக இருப்பான், ஒருத்தன் குள்ளையாக இருப்பான். அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் கை நீளத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த வேறுபாடு இருக்கும். அனைவருக்கும் ஒரே மாதிரியான அளவீடுகள் கிடைக்க திட்ட அளவை தேவையா? ஆமாம், திட்ட அளவைனா மீட்டர், சென்டிமீட்டர் இதெல்லாம் தான் திட்ட அளவை. திட்ட அளவைங்கிறது ஸ்டாண்டர்டான ஒன்று, அது நமக்கு தேவை. அப்போ ஆம்னு குறிச்சிடணும். சரியாடாமா? அப்போ இதில் இது ஆன்சர், இது இது இது. சரியா? அடுத்தது, துணி கடைக்காரர், தையல்காரர், தச்சர் போன்றோர் நீளத்தை அளக்க ஒரு அளவையை பயன்படுத்துவர். அதன் பெயர் என்ன? இந்த மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்கள கண்ணா, அளவு நாடா பார்த்துருக்கியா? அதை வச்சு தானே துணியெல்லாம் அளப்பாங்க. நம்மளோட ஷோல்டர் அளவு, கையளவு எல்லாம் அளப்பாங்க இல்லையா? அதில் வந்து மீட்டர்னு குறிச்சிருக்கும். அடுத்தது, உங்கள் வகுப்பறையில் உள்ள பொருள்களின் நீளத்தை அளவு நாடாவை பயன்படுத்தி அளக்கவும். வகுப்பறை வந்து, வகுப்பறைனா கிளாஸ் ரூமு, எத்தனை மீட்டர் இருக்குது? 5 மீட்டர், 10 மீட்டர். அடுத்தது வகுப்பறை சுவர் இருக்குதுல்ல, அது ஒரு எத்தனை மீட்டர் இருக்குது. அடுத்தது அலமாரி, பீரோ இருந்ததுன்னா கிளாஸ் ரூமில், அதோட அளவு. ஜன்னலோட அளவு, தாழ்வாரம்னா கதவோட அளவு எல்லாமே இந்த டேப்பை வச்சு அளந்து எழுது அப்படிங்கிறாங்க. இதுவும் கிளாஸ் ரூமை பொறுத்து வேறுபடும். இதனால் நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோ. பொருள்களின் நீளத்திற்கேற்ப சரியானதை டிக் செய்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பேட்மிண்டன் வந்து சின்னதாக இருக்கும், 1 மீட்டரை விட குறைவு. கரும்பலகை கொஞ்சம் பெருசு, அப்போ 1 மீட்டரை விட அதிகம். அடுத்தது இந்த டைப் பண்ணுவோம்ல சாமி, லேப்டாப்பு, கீபோர்டுன்னு சொல்லுவோம்ல, அது. அப்படி இல்லைன்னா டைப்பிங் மிஷின், இது வந்து 1 மீட்டரை விட குறைவு. அடுத்தது பாய் இருக்குல்ல, பாய் கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லையா, அப்போ 1 மீட்டரை விட அதிகம். இந்த நம்மளோட புக்கு நோட்டில் இருக்குதுல்ல, அது 1 மீட்டரை விட அதிகம், குறைவு. 1 மீட்டரை விட கம்மியாக இருக்கும். நீ உட்காரவில்லை தங்க சிட்டிங் பெஞ்சு, அது நீளமாக இருக்கும் இல்லையா, அப்போ 1 மீட்டரை விட அதிகம். சரியா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் வந்து 1 மீட்டருக்கும் கம்மி, பிளாக் போர்டு 1 மீட்டருக்கும் அதிகம், இது 1 மீட்டருக்கும் குறைவு. பாய் வந்து 1 மீட்டருக்கு அதிகம், புக்கு 1 மீட்டருக்கு குறைவு, நீ உட்கார்ற பெஞ்சு 1 மீட்டருக்கு அதிகம். உங்கள் வீட்டில் உள்ள பொருள்களின் நீளத்தை உற்று நோக்கி அவற்றின் பெயர்களை அட்டவணைப்படுத்து. 1 மீட்டருக்கு கம்மியாக என்னென்ன இருக்குது, 1 மீட்டருக்கு அதிகமாக என்னென்ன இருக்குது. கட்டில் பார்த்தீங்கன்னா 1 மீட்டரை விட அதிகம், கதவு 1 மீட்டருக்கு அதிகம், டிவி 1 மீட்டருக்கு அதிகம், டேபிள் சாப்பிடுவோம்ல உட்காந்து, டைனிங் டேபிள், அது வந்து 1 மீட்டருக்கு அதிகம். அடுத்தது குறைவானது, மொபைல் இருக்குதுல்ல தங்கம், மொபைலு 1 மீட்டருக்கு கம்மி, குட்டி உண்டு. கரண்டி, பேனா, தண்ணீர் பாட்டில், இதெல்லாம் வந்து
1 மீட்டருக்கும் கம்மி. ஓகேயா? இந்த நம்ம கை முழுக்க நீட்டினோம்னா அது 1 மீட்ரு. நம்ம கையில் ஒரே ஒரு கையை மாத்திரம் அளந்தோம்னா அது 1 மீட்டருக்கும் கம்மி, அரை மீட்டர். பொருள்களின் நீளத்தை சரியானதை டிக் செய்க. பார்த்தீங்கன்னா இந்த ஊன்றுகோலா இது எப்படி இருக்குது? அது அரை மீட்ரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அரை மீட்ரு, ஒரு கை அளவு. தாத்தாவோட ஊன்றுகோல் ஒரு கை அளவை விட பெருசாக தானே தங்க இருக்கும். இப்போது ஒரு அரை மீட்டருக்கும் அதிகம். இப்போ நம்ம சப்பாத்தி போடுவோம்ல, அது அரை மீட்டருக்கு கம்மி. உட்காந்து எழுதுவோம்ல ரைட்டிங் டேபிள், அது அரை மீட்டருக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது இந்த மேட்டு, இது எப்படி இருக்குது? அரை மீட்டருக்கு கம்மியாக இருக்குதா? கால் மிதியடி. அடுத்தது உன்னோட ஸ்லேட்டு அரை மீட்டருக்கு அதிகம். புக்கு பார்த்தீங்கன்னா அரை மீட்டருக்கு குறைவு. சரியாடாமா? அதை பார்த்து இது அரை மீட்டருக்கு அதிகம். அடுத்தது உங்கள் வீட்டில் உள்ள பொருள்களின் நீளத்தை உற்று நோக்கி அவற்றின் பெயர்களை அட்டவணைப்படுத்து. எதெல்லாம் அரை மீட்டருக்கு அதிகம், எதெல்லாம் அரை மீட்டருக்கும் குறைவு? கட்டில், கதவு, தொலைக்காட்சி எல்லாம் அரை மீட்டரை விட அதிகம். கைபேசி, தேக்கரண்டி, பென்சில் இதெல்லாம் அரை மீட்டருக்கும் கம்மி. சரியாப்பா? அரை மீட்டர்னால் எவ்வளவு? உன்னோட கையில் ஒரே ஒரு கையளவு இருக்கிறது அரை மீட்டர். அந்த கையளவை விட அதிகமாக இருந்ததுன்னா அரை மீட்டருக்கும் அதிகம். அடுத்தது கொடுக்கப்பட்ட படத்தில் எது நீளமானது, எது குட்டையானது, எவை சமமானவை என கலந்துரையாடுக. இது கொஞ்சம் நீளமானது, இது கொஞ்சம் நீளமானது. யார் உயரமாக இருக்கிறாங்க? இந்த பாப்பா ஸ்டூல் போட்டு நிற்கிறாங்க, அதனால் இவங்க தான் உயரம். ஸ்டூல் போட்டு நிற்கிறங்காட்டி அவங்க உயரம்னு சொல்லலாம். மிக குட்டியான விலங்கு எது? கலந்துரையாடுக. குரங்கு தான் மிக குட்டையானது. மரத்து மேலே நிற்கிது, இருந்தாலும் அதுதான் குட்டையானது. கற்றல் பயணம். பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. திட்டமற்ற ஒழுங்கு அளவியை டிக் செய்க. எதெல்லாம் திட்டமில்லாதது அப்படின்னு சொன்னால் கைவிரல் அளவு, இந்த அளவு, அடுத்தது கால அளவு, இது எல்லாமே திட்டமில்லாத அளவு. திட்ட அளவை டிக் செய்க. மீட்டர் தான் திட்ட அளவு. 1 மீட்டரை விட அதிகமாக உள்ள பொருள் எது? 1 மீட்ரு. 1 மீட்டர்னா உன்னோட 2 கையும் சேர்க்கும் போது கிடைக்கிறது 1 மீட்டர். அதுக்கு நீளமாக இருக்கிறது கார். சரியா? அரை மீட்டரை விட குறைவாக நீளமுள்ள பொருளை டிக் செய்க. அரை மீட்டருக்கும் கம்மி அதில் எது தங்க இருக்குது? பென்சில் தான் இருக்குது. அடுத்தது எது நீளமானது? காரணம் கூறு. நெலிக்கோடு தான் நீளம். ஏன்னு சொன்னால் அந்த நெலிக்கோடு வளைந்து வளைந்து போகுது, அதனால் அது நேர்கோட்டை விட நீளம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த லெசன் முடிஞ்சிருச்சுமா. உனக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.